வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கக்கூடிய எளிமையான உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மலச்சிக்கல் பிரச்சனை ஒரு மனிதருக்கு வந்துவிட்டால் அது அவர் அந்த நாள் முழுவதும் சரியாக இயங்க விடாமல் செய்தோம். இந்த பிரச்சனையால் வயிறு சுத்தமாகாமல் இருக்கும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அசௌகரியமான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். உடல் ரீதியாக மட்டுமின்றி அவர்களோட மனநிலையும் எப்போதும் எரிச்சலோடையும் இருக்கும். இந்த பிரச்சனை ஒருவரோட வாழ்க்கை முறையினால் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா அவர்களோட உடல்நல பிரச்சனைகளாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளினாலும் ஏற்படலாம். மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் மலச்சிக்கலை போக்குவதற்கான சில இயற்கை வைத்தியங்கள் இருக்குது. மலச்சிக்கலான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, மலச்சிக்கல் ஏற்படுறவர்களில் பெரும்பாலானோர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றாதவர்களாக தான் இருப்பதாக சொல்கிறாங்க. இவங்களோட உடல் பருமன், நீரிழிவு ஆகிய நோய் பாதிப்புகளை கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. சிலர் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அதை பல நாட்களாக கண்டு கொள்ளாமல் இருக்கிறதுனாலையும் இது இன்னும் மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதை இயற்கை முறையில் வீட்டிலேயே எளிய வைத்தியங்கள் மூலமாக இதற்கு தீர்வு காணலாம். அதில் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது மலச்சிக்கலை போக்கும் திரிபலா பொடி. திரிபலா அப்படிங்கிறது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இதை மூணையும் உலர்த்தி செய்த கலவை. இது சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய இடத்தை பெறுது. இந்த திரிபலா பொடி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும், உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். குறிப்பாக மலச்சிக்கல் மற்றும் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இந்த திரிபலா சூரணத்தை இரவில் 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வெதுவெதுப்பான நீர் குடித்து வர வேண்டும். இந்த மாதிரி செய்கிறதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வராது. அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் உலர் திராட்சை. உலர் திராட்சையில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. இது மிக சிறந்த மலமிளக்கியாக செயல்படும். குறிப்பாக கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கலுக்கு உலர் திராட்சை அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இரவில் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 20லேருந்து 20 உலர் திராட்சையை போட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடணும். காலை எழுந்ததும் அந்த நீரை குடிச்சிட்டு அதோட அந்த உலர் திராட்சையும் சாப்பிடணும். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் மலச்சிக்கல் விரைவில் சரியாகும். அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் கொய்யா. கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் கரையா நார்ச்சத்துக்கள் ரெண்டுமே கொண்ட பழம்தான் கொய்யாப்பழம். இது நுரையீரல் மற்றும் குடல் பகுதியில் சளி போன்றவற்றை தங்காமல் பார்த்துக்கொள்ள உதவும். சிறந்த மலமிளைக்க செயல்படும் இந்த கொய்யாப்பழம் மலச்சிக்கல் பிரச்சனையை அடியோடு விரட்டும் தன்மை கொண்டது. தினமும் இரவில் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவதை பழக்கமாக கொண்டவர்கள் மலச்சிக்கலிலிருந்து எளிதாக வெளிவர முடியும். அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் லெமன் ஜூஸ். எலும்பிச்சை சாறு குடலை சுத்தம் செய்வதில் சிறப்பாக செயல்புரியும். எலும்பிச்சையில் புளிப்பு மற்றும் சோடியம் இறுகிய மலத்தை இலக செய்து மலச்சிக்கலை தீர்க்க உதவி செய்யும். இது முழு உடலையும் டீடாக்ஸ் செய்யும் தன்மையும் கொண்டது. வெதுவெதுப்பான நீரில் 1 ஸ்பூன் எலும்பிச்சை சாறும் அதோட 1 சிட்டிகை அளவு உப்பும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர மலச்சிக்கல் தீரும். மலச்சிக்கலால் ஏற்பட்ட வயிற்று தொப்பையும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் அத்திப்பழம். ஃப்ரெஷ்ஷான மற்றும் உலர்ந்த அத்திப்பழங்கள் ரெண்டிலுமே நார்ச்சத்து மிக அதிகம். இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்து மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது. 1 கிளாஸ் பாலில் 4 அத்திப்பழங்களை நறுக்கி சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு வேக வைக்கணும். இந்த பாலை இரவு தூங்க செல்வதற்கு முன் 1 கிளாஸ் குடித்து வர மலச்சிக்கல் தீரும். அத்திப்பழ சிரப் கடையில் கிடைக்குது. அதை வாங்குவதற்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பழங்களை சாப்பிடுவதுதான் சிறந்தது. அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் ஆளி விதை. ஆளி விதையில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலமும் நார்ச்சத்துகளும் அதிகம். இது சிறந்த மலமிளக்கியாக செயல்படும். காலை உணவில் எடுத்துக்கொள்ளும் தானியங்கள் மற்றும் ஸ்மூத்தி அதோட இந்த ஆளி விதையை சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். அதோடு 1 ஸ்பூன் ஆளி விதையை பொடியாக வெதுவெதுப்பான நீரில் கலந்து காலையில் குடிச்சிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் விளக்கெண்ணெய். மலச்சிக்கலை போக்குவதற்கு காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தும் ஒரு வீட்டு வைத்திய முறை தான் விளக்கெண்ணெய். இது சிறந்த மலமியக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலை தீர்க்கும். சிலர் மலச்சிக்கலுக்கு அப்படியே விளக்கெண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு குடிப்பாங்க. வெறுமனே குடிக்க நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த வாசனை குமட்டலை உண்டாக்கும். அதனால் 1 கிளாஸ் பாலில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயை சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் கீரைகள். கீரைகளில் அதிக அளவில் ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு.
நார்ச்சத்தும் நிறைந்த இந்த கீரைகள் வந்து நம்முடைய வயிறு குடல் பகுதியை சுத்தம் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்குது. தினமும் ஒரு கிளாஸ் அளவுக்கு கீரையை அரைச்சி சாறு பிழிந்து சம அளவு தண்ணீர் சேர்த்து சுவைக்கு வேண்டுமானால் எலுமிச்சை சேர்த்து குடிச்சிட்டு வர மிக விரைவில் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் வந்து அதிக அளவில் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. காலையில் ஒன்று மாலையில் ஒன்று என ஒரு நாளைக்கு 2 ஆரஞ்சு பழம் வீதம் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். இதில் வந்து சிலர் பழத்தோட சுளைக்கு மேல் உள்ள வெள்ளை நிற தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த தோலோட தான் சாப்பிடணும். அடுத்ததாக மலச்சிக்கலை போக்கும் விதைகள். காய்கறிகளில் விதைகளில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது. இது வந்து குடல் சுவர்களில் உள்ள கொழுப்பு மற்றும் கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்ற உதவியாக இருக்கும். 2 ஸ்பூன் சூரியகாந்தி விதை, 1 ஸ்பூன் ஆளி விதை, 1 ஸ்பூன் எள், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பொடி செஞ்சு வச்சுக்கணும். அதை ஒரு வாரத்துக்கு தினமும் 1 ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அடுத்ததாக புதினா இலைகள். புதினா வந்து வாய் நாற்றத்தை போக்கக்கூடிய இயற்கை மூலிகை மட்டுமல்ல, உடல்நலக் கோளாறுகளையும் சரி செய்யும் ஒரு இலை. இது வந்து உடலுக்கு புத்துணர்ச்சி தருவதோடு மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் உதவுது. வாயு, அமிலத்தன்மை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்க புதினா இலையை நேரடியாகவோ அப்படி இல்லைன்னா பச்சையாகவோ மென்று சாப்பிடலாம். மூலிகை தேநீராக செய்து கூட குடிக்கலாம். சாப்பாட்டுக்கு துவையெல்லாம் அரைச்சும் புதினாவை உட்கொள்ளலாம். அடுத்தலாம் கருவேப்பிலை. கருவேப்பிலையை வந்து பலர் வந்து சுவைக்காக மட்டுமே பயன்படுத்துவதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இருக்கும் மருத்துவ குணநலன்கள் ஏராளம். சாப்பிடும் உணவை விரைந்து செரிமானம் செய்ய உதவுது. கருவேப்பிலை வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வயிற்றை தொந்தரவு செய்தால் இந்த கருவேப்பிலையை மென்று சாப்பிடலாம். குழம்புல தவறுதலாக கருவேப்பிலை விழுந்துட்டால் அதை ஒதுக்காமல் எடுத்து சாப்பிட்டு பழகுங்க. அடுத்ததாக வெற்றிலை. முன்னர் கல்யாண பந்தலில் சாப்பிட்ட முடித்தவுடன் அனைவரும் வெற்றிலை போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த பழக்கம் நாளடைவில் காணாமல் போயிடுச்சு. சாப்பிட்ட உணவு ஜீரணமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பலர் வந்து வெற்றிலை சாப்பிடுவாங்க. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் வெற்றிலையை மென்று முழுங்கலாம். இது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வரவிடாமல் தடுத்து நன்மை பயக்கும். முதல்ல 4 நாட்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு பாருங்கள். இதோட பலன் தெரிஞ்சால் தொடர்ந்து இதை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.